அமித்ஷா அவர்கள் மதுரை வந்துட்டு போனதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதை அவர் வந்து நேற்று செஞ்சு காமிச்சிருக்காரு. நேற்றையே அவருடைய ப்ரெஸ் மீட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், நேற்று அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இல்லையா? தயவுசெய்து அதை பாருங்கள். ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு நம்மளுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த அதிமுக கூட்டணி விவகாரம், கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பேச்சுக்கள், எத்தனை சீட்டு, எந்த தொகுதி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து மாநில தலைவர் அவர் பார்த்துக்கிட்டோம், அவர்கிட்ட விட்டுருங்க. அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லாதீங்க. மீடியா வந்து உங்ககிட்ட அந்த கேள்விகளை கேட்குறாங்களா, அதெல்லாம் மாநில தலைவர் பார்த்துப்பாங்க, தேசிய தலைமை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிடுங்க. தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா அதிமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக தலைமையில் நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம் பஞ்சாயத்து அண்ணே, நான் வந்து இந்த கூட்டணி ஆட்சி கீட்டணி ஆட்சியில எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனா இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவெடுத்திருக்காங்க. கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம். அது எங்களுடைய தலைவர் நைனா அண்ணா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ள நான் போக விரும்பல. எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னோட இதயத்துக்குள்ள இருக்கட்டும். வேற வரும்போது பேசுவேன். அண்ணே, அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாங்க. அண்ணே, இதுக்கு பதில் சொல்ற சரியான தலைவர் வரும்போது அவங்ககிட்ட கேளுங்க. இந்த திமுகவுடைய பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கான வேலையை திரு அண்ணாமலை தொடர்ச்சியாக செய்யணும். அவர் எப்பவும் எப்படி ஆக்டிவா அரசியல் செய்வாரோ அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா அதுவே போதும். தனிப்பட்ட முறையில் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி பண்ணுங்க. இன்னைக்கு அது தேவையில்லை. நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, புது டீம் இருக்கிறாங்க, அவங்களாம் நிம்மதியா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் நாமே இருக்கணும், எல்லாத்துலையும் நம்ம முகம் இருக்கணும், டெய்லி போய் பிரஸை பார்க்கணும், டெய்லி கருத்து சொல்லணும், தேவையில்லை. ஸோ கூட்டணி சம்பந்தமான கேள்விகள் வரும்போது தயவுசெய்து அதை வந்து தலைவர்கள் பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்னு நானும் கேட்டிருந்தேன். நேற்று ப்ரெஸ் மீட்டில் திரு அண்ணாமலை அவர்கள் அதை தான் தெளிவாக பண்ணியிருக்காரு. அந்த கேள்விகளுக்கான பதில் சொல்லக்கூடிய தலைவர்கள் வரும்போது இந்த கேள்விகளை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் மீடியா வந்து விடாமல் அந்த கேள்விகளை தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்களுடைய கருத்தை வைத்து இந்த கூட்டணிக்குள் ஒரு கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கம். அண்ணாமலை ஏதாவது சொல்லுவார், அதை வச்சு ஒரு 2 நாள் ஓட்டலாமே அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். ஸோ அதை வந்து ரொம்ப தெளிவாக புத்திசாலித்தனமாக நேற்று அண்ணாமலை அவர்கள் தவிர்த்துட்டாரு. அதே மாதிரி நான் சொன்ன இன்னொரு விஷயம், அண்ணாமலை அவர்கள் எப்பவும் அவர் செய்யக்கூடிய அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ், ஆக்டிவ் அரசியலை அவர் தொடர்ச்சியாக செய்யணும். திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுக்கணும். பாஜகவுக்கு எதிராக திமுக செய்யக்கூடிய பிரச்சாரங்களை முறியடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நேற்று அந்த வார்த்தையை அப்படியே குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம பேசினது அவருடைய பார்வைக்கு போச்சா அப்படிங்கிறது தெரியாது. இந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸை அண்ணாமலை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவர் தலைவர் பதவியிலேருந்து விலகினதுக்கு அப்புறமா கடந்த 2 மாதங்களாகவே நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னோட வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக புரியும். இந்த பாயிண்ட்டை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த வார்த்தையவே திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காருன்னா, ஒருவேளை அவர் நம்ம வீடியோவை பார்த்துருக்காரா, இல்லை நிறைய நலம் விரும்பிகள் வந்து இந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்லை என்ன மாதிரியே வந்து நிறைய பேர் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த விஷயத்தை வேற யார் பேசியிருந்தாலும் சரி, அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், எனக்கும் நானே வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஸோ நேற்றைய ப்ரெஸ் மீட் கண்டென்ட்டுக்கு நம்ம போவோம். தமிழ்நாட்டு அரசியலை விடுங்க சார், இந்திய அரசியலே எடுத்துக்கோங்க. நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் பண்ண மாதிரி 1.5 மணி நேரம் குத்தி வளைச்சி கேள்வி கேட்குறாங்க. எத்தனை டாபிக்ஸ் நேற்று கவர் பண்ணாரு அப்படிங்கிறத பாருங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு இந்தியாவில் யார் இருக்கா? யாராவது ஒருத்தர் எனக்கு டக்குன்னு ஞாபகமே வரல. யார் இந்த அளவுக்கு வந்து டீட்டெயில்டாக நேற்று என்னென்ன டாபிக் கவர் பண்ணாங்கன்னு பாருங்க. 11 வருடம் மோடி அவர்களின் ஆட்சியின் சாதனை, அதற்கு டேட்டா சொன்னார், கையில் பேப்பர் வச்சுட்டு தான் சொன்னார், நானும் அதை மறுக்கலை. அதே மாதிரி கடந்த 11 வருடங்களில் தமிழகத்துக்கு என்ன செய்தது அப்படிங்கிறதுக்கான டேட்டா. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து எல்லா துறை சம்பந்தமான கேள்விகளையும் அவர் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருந்தார். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி, விமான நிலைய விரிவாக்கம், கீழடி ஆய்வு பற்றி, அதற்கு பிறகு இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அந்த கால் ரெக்கார்ட்ஸ் பற்றி, இத்தனை விஷயங்களையும் தொடர்ச்சியாக ஒரு மனுஷனால் பேச முடியுது. அவருடைய ப்ரெஸ் மீட்டை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சலிப்பே தட்டுறதில்லை. அதுதான் இங்கே வந்து முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம். மற்றவர்களுடைய ப்ரெஸ் மீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வாய்ச்சவடால்கள், இல்லை தேவையே இல்லாமல் மற்றவர்களை இழிவுபடுத்துவது, திட்டுவது,
இல்லை சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு தகவலை சொல்லுவது, இப்படித்தான் வந்து மற்றவர்களுடைய ப்ரெஸ் மீட் இருக்குது. ஏன்னா அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு வந்து எந்த விதத்துலையும் தயாராவதில்லை. அவங்களுக்கு தயாரானாலும் அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனால் 1.5 மணி நேரமாக ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து டேட்டாவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு, தொடர்ச்சியாக வந்து அவர் தகவல்களாக கொட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த 11 வருஷம் சாதனைகளை சொல்லும் போது நான் ஃபுல்லாக உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். தமிழகத்துக்கு என்ன செய்தார்கள் அப்படிங்கிறத பற்றியும் நான் தொடர்ச்சியாக உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து மற்றவர்களுக்கு பதிலடி கொடுக்க போகிறோம். இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசியிருக்காரு. தமிழகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னா சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இதே கேள்வியை எத்தனை வருஷமாக கேட்பாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இத்தனை டேட்டா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு, நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்காங்க. அது எதையுமே நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் நான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பேன், நான் கேட்ட கேள்வியவே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ அவங்க வந்து திமுக தரப்பு வந்து தொடர்ச்சியாக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முதல்வர் தலைமையேற்று செய்யும் போது நம்மளும் திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கான பதிலை சொல்லிகிட்டே இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது தான், திமுக ஒரு பொய்யை 1,00,000 தடவை சொல்லுவாங்க, நம்ம உண்மையை 1,00,000 தடவை சொல்கிறதுக்கு தயாராகிக்கணும். இத்தனை வருடங்களாக திமுகவுடைய பொய்க்கு பதில் சொல்ல ஆள் இல்லாமல் தான் அவங்க சொன்ன நிறைய பொய்கள் இன்னைக்கு உண்மையாகிடுச்சு. இன்னைக்கு மோடி அவர்களை பற்றி, பாஜக ஆட்சியை பற்றி, இந்தியாவை பற்றி தொடர்ச்சியாக பொய்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பொய்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்லணும், அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னா திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட் மாதிரி நம்மளுக்கு நிறைய வேணும். ஆனால் அப்படியான ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட அண்ணாமலை மட்டும்தான் இருக்கார். அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னைத்தானே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதற்கான காரணங்களும் நான் சொன்னேன், அதையும் வந்து நேற்று சூசகமாக அவர் வெளிப்படுத்தினார். மற்ற தலைவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க, எல்லாத்துக்கும் நானே வந்து பேசணும், நான் டெய்லி ப்ரெஸ்ஸு பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியாக வராது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். அதற்கான உள்ளார்த்தம் என்ன அப்படின்னா மற்றவர்களுக்கும் வழி கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ இன்னொரு தலைவர் வந்ததுக்கு அப்புறமும் அண்ணாமலை அவர்களே வந்து முன்னாடி நின்னாரு அப்படின்னா அது வந்து அந்த தலைவர்களுக்கும் வந்து சங்கடமாக இருக்கும், இவருக்கும் வந்து ஒரு கெட்ட பேர் வரும், தேவையில்லாத உரசல்கள் வரும் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சதுனால்தான் அவர் தன்னைத்தானே கொஞ்சம் விலக்கி வச்சிருக்காரு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது நேற்றும் வந்து நிரூபணமாயிருக்கு. கூட்டணி பற்றி நான் சொன்னதும் அதே தான். கூட்டணி பற்றியும் நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் திரு அண்ணாமலை அவர்கள் இதைத்தான் திங்க் பண்ணுறாரு, அவர் இந்த முடிவை தான் எடுத்திருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கூட்டணியில் அவருக்கு விருப்பம் இல்லை. ஆமாம், எஸ், அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் தெளிவாக சொன்னார், நான் வந்து பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன்னா எங்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டார். அவருக்கு வந்து இந்த கூட்டணி தேவையில்லை. ஆனால் தலைவர்கள் ஒரு முடிவெடுத்திருக்காங்க, ஒரு கட்சியுடைய தொண்டனாக நான் அந்த முடிவுக்கு கட்டுப்படுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்காரு. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். டெல்லி மேலிடம் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள், அதற்கு அண்ணாமலை கட்டுப்படுகிறார், அண்ணாமலை அந்த முடிவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்றார். அவ்வளவுதான். ரொம்ப தெளிவா இன்னொரு விஷயம் சொன்னார். டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டீங்களே, ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடுவீங்களா, அதிமுகவோட ஊழல்களை பத்தி எப்ப பேசுவீங்கன்னு கேட்கிற போது, ஆனா நான் இங்கே தானே இருக்க போறேன், எனக்கு 40 வயசு தானே ஆச்சு, இன்னும் 40 வருஷம் அரசியல் எனக்கு இருக்குன்னா கண்டிப்பா நடக்கும்னா இங்க அரசியல் மாற்றம் வந்தே தீரும், அதை யாரும் தடுக்கவே முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னார். ஸோ அப்போ இது வந்து ஒரு இடைவெளி. இந்த இடைவெளி இன்னைக்கு டெல்லி மேலிடம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவுக்கு பலன் கிடைக்குமா, அவங்க எதிர்பார்த்தது நடக்குமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் அதற்கு முன்னாடியே வந்து இது நடக்காது, இது சரியா வராது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பேச வேண்டாம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா திமுகவை ஆட்சி கட்டளையிலிருந்து அகற்றுவது, அவர்களை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது. அப்படி தடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அதற்கு தான் டெல்லி மேலிடம் ஒரு சாய்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் அதைத்தான் சொல்றாரு, திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ எந்த பாதை அப்படிங்கிறது தான் நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு. ஸோ திரு அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி கட்சி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நம்ம எல்லாமே அமைதியா இருக்கணும், சமூக வலைதளத்தை சண்டை போடாதீங்க, குரூப்பிசம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது எல்லாமே நேற்று அவர் கொடுத்த அட்வைஸ்.
ஸோ நேற்றைய அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பார்க்கலன்னா தயவு செய்து பாருங்கள். முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு பேனாவும் பேப்பரும் எடுத்து வச்சுக்கோங்க. அவர் சொல்லக்கூடிய டேட்டாவெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 11 வருட மோடியின் சாதனைகள் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தகவலை நேற்று அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அந்த புத்தகத்தையும் நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் காப்பி இருக்குது. முடிஞ்சதுன்னா அதை டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து சில பேஜஸை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வந்து உங்களுடைய சமூக வலைதளங்களில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கள். இந்த 11 years ஆஃப் மோடி அப்படிங்கிற தலைப்பில் நம்மளும் வந்து சில சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம பண்ண போகிறோம். நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த புள்ளி விவரங்கள் ப்ளஸ் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நம்ம 11 வருஷங்களில் மோடி அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு ப்ளஸ் தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக பண்ணுறதுக்காக நம்ம முயற்சியில் இருக்கோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த வீடியோக்களையும் ரிலீஸ் பண்ணுறோம். நேற்றைய அந்த ப்ரெஸ் மீட் பார்க்க முடியாதவங்க தயவுசெய்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நம்மளுடைய வீடியோ அண்ணாமலை அவர்கள் வரைக்கும் போய் சேருது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கண்ணியமாக போடுங்க. என்ன திட்டத்தை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் திட்டினாலும் சரி இல்லை விமர்சனம் செஞ்சாலும் சரி அதை கூட வந்து நம்மளால் கண்ணியமாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ அதை மட்டும் செய்யுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.